ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் வடக்கு வாசல் வழியாக போகிறோம். கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே கூட்டமே இல்லை. பரவாயில்ல, சீக்கிரமே சாமியை பார்த்துட்டு போகலான்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். பரவாயில்ல, காலையிலே கூட்டம் இல்லாமல் இருக்குது, 20 நிமிஷம் அரை மணி நேரத்தில் சாமியை பார்த்துட்டு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா க்யூவில் உட்காந்துருந்தாங்க ஆளுங்க. சரி, ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க போல இருக்குது, நம்மளும் உட்காந்துருப்போன்ட்டு பொறுமையாக காத்திருந்தோம். இது இலவச தரிசனமாக காசு கட்டி போகிறதா எதுவுமே தெரியாது எங்களுக்கு. போனவொடனே எல்லோரும் உட்காந்துருக்கோம், நாங்களும் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா வரிசை அடுத்தடுத்து வரிசை. இதில் ஒரு 5 வரிசை வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு 8 வரிசை வந்துச்சு. அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. எல்லாரும் போகவும் நாங்களும் போகிறோம். கல்யாணமாகி 2002 போனது, 24 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் போகிறோம் ஸ்ரீரங்கம். திருப்பதி 2 தரம் போயிருக்கோம், பழனி நிறையா தரம் போயிருக்கோம். இன்னமும் ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்னு தோணுனதே இல்லை. திடீர்னு அன்றைக்கி சமயபுரம் போயிட்டு சரி ஸ்ரீரங்கம் போவோம், அரங்கநாதர் பெருமாளை ரசிச்சுட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தோம். அது போனால் வரிசை போய்கிட்டே இருந்துச்சு. பாதி தூரம் போனதுக்கப்புறம் தான் நிறைய பேர் திரும்ப க்யூவில் போனவங்களாம் திரும்ப வந்தாங்க. ஏன்னு கேட்டதுக்கு ஒன்றுமே சொல்லலை. அதுக்கப்புறம் கடைசியாக கேட்டால் இது இலவச தரிசனம் கிடையாது, காசு கட்டி போகிறது, அதனால் போகிறாங்கன்ட்டு போய்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் 100 ரூபா ஒருத்தருக்கு, பரவாயில்ல பாதி தூரம் வந்துட்டோம்ட்டு 100 ரூபா டிக்கெட்டை எடுத்துகிட்டு போனோம். கொஞ்ச நேரம் உட்காந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. தொடர்ந்து வரிசையாக போய்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பாதி அங்கே அடைச்சி போட்டிருந்தோன்னு நினைக்கிறேன். பக்தர்கள் போக போக விட்டு தான் ஆளுங்களை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரே தான் கூட்டம் இதுவாக இருக்கணும். ஆனால் எங்களுக்கு முன்னாடி ஒரு 2000 பேராவது இருந்திருப்பாங்க. இது சாமி கிட்ட வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரு 3 கியூ 4 கியூ மாதிரி வரிசை வந்துக்கிட்டே இருந்துச்சு. கோயிலில் காத்திருக்கிறதும் ஒரு சோகம் தான். எவ்வளோ நேரம் காத்திருக்கோமோ அவ்வளோக்களவு நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இது துவார பாலகர்கிட்ட வந்துட்டோம். இதுக்கப்புறமா ஒரு 2 கியூ மாதிரி வந்தது லைனு. சாமியை தரிசித்து முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். நம்ம சாமியை மட்டும் பார்த்துட்டு வராமல் அங்கே இருக்கிற ஒவ்வொரு சிற்பத்தையும் நம்ம ரசித்து பார்த்துட்டு வரலாம், நல்லாயிருக்கும். சாமியை மட்டும் பார்த்தோம் கும்பிட்டோம் இல்லாமல் ஒவ்வொரு தூணையும் கோயில் எப்படி கட்டியிருக்காங்க, அதை கோயில் கட்டியிருக்கிறத பார்க்குறப்பே நமக்கு பிரமிப்பாக இருக்கும். அதே மாதிரி நிறையா பேர் பெருமாளையும் தாயாரையும் மட்டும் சரிச்சுட்டு போயிடுறாங்க. நிறையா சாமி உள்ளே இருக்காங்க. ராமானுஜர்லேருந்து நிறையா சாமி இருக்காங்க உள்ளே. வெளியில் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, இடம் காலியாக தான் இருக்குது. கோயிலில் க்யூவில் இருந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. பொறுமையாக தரிசனம் பண்ணிக்கிட்டு கோயிலை அழகாக ரசிச்சுக்கிட்டே வெளியில் வந்தோம். இனி வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஸ்ரீரங்கம் போகணும்னு நினைக்கிறோம். வெளியில் வந்தால் ஒரு நல்ல அமைதியாக, ஒரு நல்ல குட் ஃபீல் மாதிரி இருந்துச்சு. சாமியை சந்தோஷமாக தரிசிச்சுட்டு வெளியில் வந்தோம். இன்னும் சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா இருக்குது. இதுக்குள்ளே மியூசியம் இருக்குது. மியூசியம் ஒரு ஆளுக்கு 10 ரூபா. பழங்கால சிற்பங்கள் எல்லாமே இருக்குது மியூசியம். அதையும் பார்த்துட்டு வந்தோம். நிறைய பேர் உட்காந்துட்டு வந்தாங்க. அதில் பிரசாதம் கொடுத்தாங்க, பொங்கல் கொடுத்தாங்க. சின்ன தொன்னையில் வச்சு பிரசாதம் இலவசமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. கோயிலுக்குள்ளேயே பிரசாதம், முறுக்கு, லட்டு அதெல்லாம் விற்கிறாங்க. கோயிலுக்குள்ளேயே நிறையா சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஒரு இடம் கூட விடாமல் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். இது ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லுவாங்க. அது பராமரிப்பு இல்லாமல் என்னன்னு தெரியல, சாத்தி இருக்குது. கோயில் பார்க்குறப்ப எப்படி இதெல்லாம் கட்டியிருப்பாங்கன்னே ஒவ்வொரு தரமும் பெரிய பெரிய கோயிலுக்கு போகும்போது நமக்கு வியப்பாகவே தான் இருக்குது. நிறையா பேர் எல்லாருமே வீடியோ எடுத்தாங்க கோயில் அழகை. குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் புகைப்படம் எடுக்க அனுமதி இருக்குது. அதுக்கப்புறம் சாமி கிட்ட போனால் அனுமதி இல்லை. இந்த இடத்துலாம் நம்ம புகைப்படம் எடுத்துக்கலாம். நாங்கள் ஒரு சாமியை கூட விடலை, எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு வந்தோம். அங்கேயெல்லாம் புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லை. சாமி கிட்ட சாமியை நம்ம எடுக்கவும் கூடாது. அதனால் வெளி அழகை மட்டும் புகைப்படம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போதும் வியப்பாக தான் இருக்குது. இதெல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு. ரொம்ப பெருசு, சுற்றளவு பார்க்க கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்குது ஒவ்வொரு கோவில்லையும். முடிஞ்சால் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கு போகணுன்னு பிளானில் இருக்கோம். பார்ப்போம் எப்படின்னு. கோயில் உள்ளே இருந்த அளவுக்கு வெளியில் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. இதெல்லாம் நல்லா, இது கிணறு. இது கிணத்துல தண்ணி இல்லை, ஆனால் எல்லோரும் காசு 1 ரூபா சில்லற காசு எல்லோரும் போட்டாங்க. இது பரமபத வாசல்னு சொல்லி
கடைசியாக இதை பார்த்துட்டு கிளம்புனோம். இது இப்படி வச்சு தாயாரை பார்க்குறது பரமபத வாசல். இதை பார்த்து முடிச்சுட்டு கோயிலை விட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இந்த வாட்டி ஆற்று பக்கம் போகவே இல்லை. அடுத்த முறை போகும்போது ஆற்று பக்கம் போயிட்டு வரணும்.